Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு வந்து பேசிக் ஸ்டிச்சில் பீட்ஸ் வச்சு சீக்வன்ஸ் வச்சு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பேசிக் செயின் ஸ்டிச்சை வந்து நான் போடுற இந்த ஸ்பீடுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். பாருங்கள், பீட்ஸ் எல்லாமே வந்து லூஸில் கிடைக்கும், இல்லாட்டி இது மாதிரி செயினில் கிடைக்கும். இது மாதிரி அதை நீடில் நம்ம எடுத்துட்டு மேலே இருக்கிற எனாமல் வந்து ஒட்டி இருக்கலாம் ஒவ்வொரு பீட்ஸ்க்கு நடுவில், அதை எடுத்து விட்டுட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். இதுக்கு பாருங்கள், இந்த 4 ஃபிங்கர்ஸால் இதை ஹோல்ட் பண்ணியிருப்போம். இந்த லாஸ்ட் ஃபிங்கர் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து அதை பீட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். பாருங்கள், நம்ம எப்பயும் போல் செயின் ஸ்டிச்சுக்கு போடுற மாதிரியே ஃபஸ்ட் லூப் வெளியே எடுத்துருக்கோம். இந்த லாஸ்ட் ஃபிங்கரால் பீட்ஸை தள்ளி விட்டு அதே செயின் ஸ்டிச் தான், ஆனால் நடுவில் நம்ம பீட்ஸை வந்து உள்ளே அனுப்புகிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். திருப்பி பாருங்கள், மேலே இழுத்து ஒரு பீடை உள்ளே அனுப்புகிறேன், நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த லூப்பை வந்து லாக் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து எப்பயுமே வந்து லூஸாக போடுங்க, அப்போ தான் ஷேப் தெரியும்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் பீட்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் வச்சு பண்ணும்போது நீங்கள் டைட்டாக பண்ணால் தான் அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து எது மாதிரியான பீட்ஸ் வேணால் யூஸ் பண்ணலாம். இங்கே நான் வந்து வீட் பீட் அண்ட் பேர்ல் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த பீட் யூஸ் பண்ணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த த்ரெட்டை வந்து புல் பண்ணணும். இப்போ நான் எடுத்திருக்க பீட் பார்த்தீங்கன்னா மெஹந்தி கலர் பீட், அப்புறம் வந்து ஒயிட் பீட்லேயே வந்து ஆஃப் பேர்லாக இருக்கும். இது வந்து ஃபுல்லாக இருக்காது, அதையும் நம்ம வந்து இதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். இங்கே பாருங்கள், மெஹந்தி கலர்லேயே வந்து நான் கோல்டன் பீட்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நான் வந்து ரிங்ஸ் வச்சு பண்ண போகிறேன். ரிங்ஸை வந்து நீங்கள் நீடில் ஹோல்ட் பண்ணாமல் இது மாதிரி தான் வச்சு பண்ணணும். பாருங்கள், நடுவில் ஒரு லூப் போட்டு அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்து ஒரு லூப் வச்சு இப்படி நான் லாக் பண்ணுறேன். அடுத்து அதிலே கொஞ்சம் ஒரு சின்ன வேரியேஷன், நடுவில் இப்படி ஸ்டிச் பண்ணி ஒரு பீட் அனுப்பி திருப்பி அந்த நடுவிலே வச்சு ஒரு ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச். இது நீங்கள் நல்லா வந்து பீட்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது மாதிரி ட்ரை பண்ணுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப பெரிய பெரிய பீட்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போக போக இது மாதிரி மைன்யூட்டான ஒர்க்லாம் வந்து நீங்கள் செய்ய முடியும். இப்போ கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த ரிங்கை வச்சு ஒரு லாக் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு பீடை வச்சு உள்ளார அந்த ரிங் உள்ளாரே வச்சு ஒரு லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வெளியே வச்சு ஒரு லாக், அவ்வளோதான். சீக்வென்ஸை வந்து இது மாதிரி நீடில் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்து செய்யணும். கவனமாக ஒன்று ஒன்றா நம்ம அனுப்பணும், அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு ரெட் பீட் அப்புறம் ஒரு டியூப் பீட் அனுப்புகிறேன். இதுவும் அதே மெத்தட் தான். இந்த ரிங்குக்கு நடுவில்லாம் ஸ்டோன் வைக்கிறப்ப ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி நிறைய சீக்வென்ஸ் அண்ட் பீட்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.